வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, என்எஸ்டிஎல்ல எப்படி பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஜை லாகின் பண்ணிக்கோங்க. இதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் ஆன்லைன் அப்ளை பக்கத்தில் கண்டினியூ வித் அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதேனும் எரர் வந்துச்சுன்னா உங்களுக்கான டோக்கன் நம்பரை வச்சு அந்த இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நியூ பேன் கார்டு அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஃபார்ம் 49 கொடுங்க. இல்லை உங்களுடைய பேன் கார்டை கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் மூணாவதாக கரெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து கேட்டகரியில் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைட்டிலில் உங்களுக்கான டைட்டிலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கான இமெயில் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை அப்படியே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே இருக்க செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கேப்சா கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்து உங்களுக்கான டோக்கன் நம்பர் உங்கள் இமெயிலுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனில் இ-சைன் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க ஃபோட்டோ அப்டேட் ஆகிக்கும். இதில் உங்களுடைய சிக்னேச்சர் வராது. அதுவாசி நீங்கள் செகண்டாக இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேன் கார்டு ரெக்யூர்டில் 109 ருபீஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்கள் பேன் கார்டு போஸ்ட்டில் வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் ஃபிசிக்கலாக டவுன்லோட் பண்ணணுன்னா 66 ருபீஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானதாகும். அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டில் லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க மாதிரியே உங்கள் பேரை கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய டீட்டெயில் செக் பண்ணிவிட்டு உங்கள் பேனில் உங்கள் நேம் எப்படி வரணுமோ அது மாதிரிக்கே கொடுத்துக்கோங்க. அடுத்து மேலா ஃபீமேலாக கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் ஃபாதர் இல்லைன்னா எஸ் கொடுத்து உங்களுடைய மதர் நேம் மட்டும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நோ கொடுத்து 2 பேர் நேமும் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய பேன் கார்டில் உங்கள் ஃபாதர் நேம் வரணுமா இல்லை உங்கள் மதர் நேம் வரணுமான்னு செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்து இதில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நோ இன்கம் கொடுங்க. இல்லைன்னா உங்களுக்கான இன்கம் சோர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பேன் கார்டை என்ன அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணுமோ அந்த அட்ரஸை அப்படியே கொடுத்துக்கோங்க. கீழே ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும். உங்களுக்கு ஆஃபீஸ் இருந்தால் அட்ரஸ் கொடுங்க. இல்லைன்னா அதில் உங்களுடைய வீட்டு அட்ரஸவே ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி கோட் 91 செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் இந்தியன் சிட்டிசன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டில் தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோடைய கோட் நம்பர்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன கோட் நம்பரோ செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்து அட்ரஸ் ஐடென்டிஃபை டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுடைய ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நேமுக்கு கீழே ஹிம் செல்ஃப் கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறோமோ அந்த பிளேஸ் நேமை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. அடுத்து உங்கள் ஆதார் கார்டில் ஃபஸ்ட்டு 8 டிஜிட் நம்பரை கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு உங்கள் அப்ளிகேஷனை ஏதோனும் கரெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் இருந்தால் கீழே எடிட் ஆப்ஷன் மூலம் உங்களுக்கான கரெக்ஷனை பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே உங்களுக்கான பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை சக்ஸஸ் பண்ணிடுங்க. அடுத்து 10 டேஸில் உங்களுடைய பேன் கார்டு உங்கள் வீட்டுக்கு போஸ்ட்டில் சென்ட் பண்ணிடுவாங்க.